சமீபத்தில் பெஞ்சு முடிந்த மழையில வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு முற்றிலும் தோற்றதை வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்புவோடைய விஷயத்தை இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்குறதுக்கான விஷயங்கள்ல அது தொடர்ச்சியா கவனம் செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல எப்பவுமே இந்த இது மட்டும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனைக்குமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேற ஒரு சிக்கலை உருவாக்கி திசை திருப்பி விடுறது இருக்குது. ஆனா அந்த ஒரு பாட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பை திசை திருப்பிடும்னு நான் நம்பல. அது அப்படி நம்பல. இப்ப யாரும் அதை பேசுறது, அந்த பாட்டையே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப யாரும் அது இல்ல. அதுவே இதை போய் பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்ப என்கிட்ட கேட்கறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பான்னு. இப்ப எங்க பிள்ளை என்ன கேட்பாங்கன்னா, இறந்து போனா தாய் செத்து போயிட்டா, செத்து தெரியாம தாயின் மாரில ஒரு பிள்ளை பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு பதறாத இந்த எங்க மக்கள், எங்க தங்கச்சி இசைப்பிரியா மாதிரி எண்ணற்ற ஆயிரக்கணக்கான எங்கள் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்து போட்ட போது கதறாத என் மக்கள், பச்சை பிள்ளை பாலச்சந்திரனை கொன்ன போதும் பால்குடி மறக்காத கொள்ளையில் குடல் தனியா தலை தனியா கால் தனியா செதறி கிடந்ததை பார்த்து பதறாத என் மக்கள் இந்த ஒரு பாட்டுக்கு போய் இப்படி பதறிக்கிட்டு இருக்காங்களே கதறிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. இது அது மறைஞ்சு போகும். இந்த கர்மத்தை கேட்காம விட்டா ஒளிஞ்சு போயிட போகுது. இது ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு பேசிட்டு கொண்டிருக்கல. இந்த ஒரு பாட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பை மறைச்சிரும்னு நான் நம்பல.